نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله النبي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء افتقار المتقين تاج أمة الشفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. அவனது அருளும் அன்பும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக. அமீன். அல்லாஹின் மாபெரும் கிருபையினால் இன்று உலக மக்கள் யாவரும் ஹஜ் செய்ய வாய்ப்பு கிடைத்தவர்கள் ஹஜ் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹால அவர்கள் பயணங்களை லேசாக்கி அவர்கள் ஹஜ்ஜுடைய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து அதன் நன்மையை முழுமையாக பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உலக மக்கள் யாவருக்கும் அல்லாஹால ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை குறிப்பாக இந்த ஜுமாவில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வர இருக்கிற அனைவர்களுக்கும் அல்லாஹால ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தருவானாக. அமீன். அன்பு குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, சென்ற வாரம் இறையில்லம் காண ஆசை வேண்டும் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் பேசினோம். அதிலே ஹஜ்ஜு என்பது மக்காவிற்கு சென்றால் மட்டும்தான் செய்ய முடிவதாகும். இரண்டாவதாக அந்த ஹஜ்ஜு செய்வதற்கு அல்லாஹ் அழைக்க என்பதாக இரண்டாவதாகும். மூன்றாவதாக அந்த ஹஜ்ஜு செய்வதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். ஆசை நிச்சயமாக நம்மை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லும் என்பதாக சென்ற வாரம் நாம் செய்திகளை பேசினோம். அன்பானவர்களே, அல்லாஹ் எவரை ஹஜ்ஜு செய்வதற்கு நாடுகிறானோ அவரை நிச்சயமாக ஹஜ்ஜு செய்ய வைப்பான் என்பதற்கு உதாரணமாக உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்லி காட்டுவேன். சென்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு லிபியா நாட்டிலே அம்ர் என்று சொல்லக்கூடியவர்களும் அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு விமான நிலையத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய அனைத்து நபர்களும் விமானத்தில் ஏறி என்பதாக அந்த அம்ர் என்று சொல்லக்கூடியவர் மற்றும் அவருடைய பெயருக்கு என்பதாக புண்ணியத் பெயராக அல் கடாம் என்று சொல்லக்கூடிய பெயர் இருக்கிறது. இந்த பெயர் நாட்டிலே ஒரு அலாற்று இருப்பதால் இவர் மட்டும் விமானத்தில் ஏற்றுவதற்கு தடை செய்யப்பட்ட அவர் இந்த விமான நிலையத்திலேயே உட்கார வைக்கப்படுகிறார். பின்பதாக அனைத்து விமானி பயனாளிகளையும் ஏற்றிக்கொண்டு அந்த விமானம் புறப்படுகிறது. புறப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அந்த விமானம் திரும்பி அதே விமான நிலையத்தில் இறங்குகிறது. இரண்டாவதுமாக அந்த நபரை ஏற்ற மறுக்குகிறார்கள். இரண்டாவதுமாக அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி செல்லக்கூடிய நேரத்தில் அதே போல் ஒரு கோளாறு ஏற்பட்டு இறங்குகிறது. இப்படியாக 3 தடவையும் இந்த நபரை ஏற்றாமல் இந்த விமானம் சென்றதன் காரணமாக மீண்டும் மீண்டுமாக அதே விமான நிலையத்தில் தலை இறங்கிய போது அந்த விமான ஓட்டி கூறினார், இந்த நபரை அம்ர் என்று சொல்லக்கூடிய இந்த நபரை இந்த விமானத்தில் ஏற்ற என்பதாக இறைவன் நாடு இருக்கிறான். எனவே அவரை ஏற்றினால்தான் நான் இந்த விமானத்தை செயல்படுத்துவேன் இயக்கு என்பதாக கூறியதற்கு என்பதாக அந்த நபரை விமானத்தில் ஏற்றினார்கள். அதற்கு என்பதாக அந்த விமானம் காபத்துல்லாவை சவுதி அரேபியா அடைந்தது என்பதாக செய்தியை சென்ற ஆண்டு நடந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த நபருக்குரிய வார்த்தை, அம்ர் என்று சொல்லக்கூடிய நபருக்குரிய வார்த்தை, நான் ஹஜ்ஜு செய்ய என்பது ஆசையில் இந்த இடத்திற்கு வந்தேன். எனக்கு அல்லாஹால ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை கொடுத்திருந்தால் நிச்சயமாக நான் ஹஜ்ஜு செய்யும் உறுதியில் நான் உட்கார்ந்து அல்லாஹாலா அந்த உறுதியை ஏற்றுக்கொண்டு அல்லாஹாலா இந்த ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் என்பதாக அந்த நபர் கூறுகிறார். இப்படியாக ஒருவரை அல்லாஹாலா ஹஜ்ஜு செய்வதாக நாடிவிட்டான். ஆனால் இந்த உலகமே சேர்ந்து அவரை தடுத்து நிறுத்தினாலும் நிச்சயமாக அல்லாஹாலா ஹஜ்ஜு செய்வதற்கு அவரை கொண்டு வந்து சேர்ப்பான் என்ற ஒரு உண்மையான ஒரு உணர்வான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எனவே உலகில் வாழக்கூடிய நாம் ஹஜ்ஜு செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும். ஆசை நிச்சயமாக ஒரு நாளிலே ஒரு நாள் நம்மை நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதை வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். அன்பானவர்கள், இந்நாட்களிலே ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் எல்லாம் அங்கு சில அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹால இங்கே சில அமல்களை வைத்து இதை நீங்கள் செய்யுங்கள் அதே நன்மையை பெற முடிவதாக சில அமல்களை அல்லாஹால வைத்திருக்கிறார். அன்பானவர்களே,
இந்த மாதம் நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம் என்பது அனைத்தையும் அல்லாஹ்தாலா சிறப்புக்குரியதாக ஆக்கியிருக்கிறான். அது நேரமாக இருந்தாலும் சரி, காலம், நிமிடம் என்பதாக ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரியதாக இருக்கிறது. மாதங்களில் 4 மாதத்தை அல்லாஹ்தாலா சிறப்புக்குரியதாக ஆக்கியிருக்கிறார். அதிலே முஹர்ரம், துல்ஹஜ் என்று சொல்லக்கூடிய மாதம் வருகிறது. நாம் இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதம் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, 4 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புக்குரியதாக ஆக்கிறார்கள். அந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 இருக்கு. அப்படியானால் இருக்கக்கூடிய மாதமும் சிறப்புக்குரிய 10 மாதமாக இருக்கிறது. இருக்கக்கூடிய 10 சிறப்புக்குரிய 10ஆக இருக்கு. அது மட்டுமல்ல, நேரங்களும் நிமிடங்களும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கு. அதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுவான். வல் ஃபஜ்ர், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 அல்லாஹ் குர்ஆனில் கூறும்போது வல் ஃபஜ்ர், விடியற் காலமே சத்தியம் என்பதாக கூறுகிறான். வலயாலின் அஷ்ர், இந்த 10 இரவின் மீது சத்தியம் என்பதாக காலை மீதும் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான், இரவு மீதும் சத்தியம் செய்கிறான். அது மட்டுமல்ல, வஷ்ஷஃபஇ வல் வத்ர், ஒற்றைப்படை மீதும் சத்தியமாகவும் இரட்டைப்படை மீதும் சத்தியம் செய்கிறான். வல்லைலி இதா யஸிர், கடந்து செல்லக்கூடிய இரவு மீது சத்தியம் என்பதாக அல்லாஹ் தந்த 10 நாளுக்கு கூடிய அனைத்து மீதும் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து விடுகிறான். காலையும் சத்தியம் செய்கிறான், இரவும் சத்தியம் செய்கிறான். அது மட்டுமல்ல, ஒற்றைப்படை என்று சொல்லக்கூடிய 1 3 5 7 9 என்று சொல்லக்கூடிய நாட்கள் மீது சத்தியம், இரட்டைப்படை என்று சொல்லக்கூடிய 2 4 6 8 10 என்று சொல்லக்கூடிய, இப்படியாக துல்ஹஜ் மாதம் துவங்கியதிலிருந்து 10 வரை அனைத்து நேரங்களும் அனைத்து நிமிடமும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கின்றதாக நாம் குர்ஆன் ரீதியாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ் ரீதியாக பார்க்கிறோம். ஏன் அல்லாஹ் தஆலா துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 இவ்வளவு சிறப்புக்குரியதாக ஆக்கினார் என்று சொன்னால் பல காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று என்னவென்று சொன்ன அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை தான் பொருந்து கொண்ட மார்க்கமாக ஆக்கியது இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலே தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த தீனை, இந்த மார்க்கத்தை நான் பொருந்து கொண்ட மார்க்கமாக ஆக்கிக் கொண்டு என்பதாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி தான் பொருந்து கொண்ட மார்க்கமாக ஆக்கியது இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளாகத்தான் இருக்கு. எனவே அல்லாஹ் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்புக்குரியதாக தான் விரும்பக்கூடியதாக ஆக்குகிறான். அந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்வார்கள், மாமின் ஐயாமின் அமலு ஸாலிஹ் ஃபீஹின்ன ஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் என்பது மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விடவும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியமானதாக இருக்கின்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த நாட்களில் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும், ஒவ்வொரு அமலுமே மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விடும் அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கின்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது ஒரு சஹாபி கேட்கிறார், ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாது செய்வதை விடுவா என்பதாக கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிஹாதுக்காக ஒரு புறப்படுகிறார், தன் பொருளாதாரத்தை திரட்டக்கொண்டு, தன் வாகனத்தை திரட்டக்கொண்டு ஒருவர் ஜிஹாதுக்காக வேண்டி புறப்பட்டு அவரும் வரவில்லை, அந்த பொருளும் திரும்பவில்லை என்று சொன்னால், இப்படிப்பட்டவரை தவிர மற்ற ஜிஹாதுக்கு சென்ற அனைவரை விடவும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானதாக இருக்கு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களில் நாம் அனைத்து அமல்களையும் அதிகப்படியாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமலையும் செய்யக்கூடிய நாம் அதை இன்னும் கொஞ்சமாக 2 ரக்காத் நஃபில் தொழுகிறோமானால் 4 ரக்காத்தாக தொழ வேண்டும். காரணம் என்ன சொன்னால், இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா அனைத்து அமல்களையும் ஒன்றுபடுத்தி வைத்திருக்கிறார். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா 5 கடமையை கொடுக்கிறார். ஆனால் அந்த 5 கடமையும் ஒன்றுபடுத்தக்கூடிய நாட்களாக அல்லாஹ் அமலை வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தமா உம்மஹாத்துல் இபாதத்து ஃபீஹி, இந்த நாட்களிலே இந்த உம்மத்துடைய அனைத்து அமல்களும் ஒன்று கூடுகிறது. வஸ்ஸலாத்து வஸ்ஸியாமு வஸதகத்து வல் ஹஜ் என்பதாக, சதகா செய்வது என்பதாக, நோன்பு வைப்பது என்பதாக, ஹஜ் என்பதாக அனைத்து அமல்களும் இந்த நாட்களிலே ஒன்று கூடுதலாக இருக்கு. எனவே இந்த நாட்களில் நீங்கள் அடையக்கூடிய நீங்கள் அனைத்து அமல்களையும் அதிபடியாக செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்ததை நாம் பார்க்கிறோம். எனவே இந்நாட்களில் அடையக்கூடிய நாம் அல்லாஹ் ஒரு விருப்பமான காரியங்களை அதிபடியாக செய்ய வேண்டும். இதை சிறப்புக்குரியதாக ஆக்கி அல்லாஹ் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் அந்த நாளை அடைந்த நாம் நம்முடைய அமல்களை எப்படி செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நிமிடத்தையும் கடக்கக்கூடிய நாம் அதை அமலாக கழித்தவராகத்தான் அமல் நேரங்கள் நம்ம விட்டு விடைபெற வேண்டும். ஒரு மகரிப்பு கிடைக்கிறது என்று சொன்னால்
ஒரு அசர் நம்மை கிடைக்கும் சொன்ன அந்த அசரில் நான் இந்த அமல் செய்தேன், இந்த தொழுகைக்கு என்பதாக 100 தஸ்பீஹ் ஓதினேன் என்பதாக, ஒரு அமலை மூலமாக கடத்தினேன் என்பதாக நமக்கு மத்தியில் எண்ணம் வருவதாக நாம் அந்த நாட்களை கடத்த வேண்டும். அப்படியான அன்பார்கள் இந்த நாட்களை அடையக்கூடிய நாம் அமலின் மூலமாக இந்த நாட்களை நிரப்பி அனுப்ப வேண்டும். அல்லாஹாலா இன்று ஹஜ்ஜி செய்யக்கூடியவருக்கு சில அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்திருக்கிறான். ஹஜ்ஜி செய்யாதவருக்கு அல்லாஹாலா சில அமல்களை கொடுக்கிறான். ஆனால் இந்த அமலின் மூலமாக அல்லாஹ் விரும்புவது என்ன? ஒவ்வொரு அமலையும் அல்லாஹாலா ஆக்குகிறான். ஹஜ்ஜி செய்வதற்கு சில அமல்கள் அல்லாஹாலா கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு அமலின் மூலமாக அல்லாஹ் ஒரு செயல்பாடை, ஒரு காரணங்கள் அல்லாஹாலா விரும்புகிறான். உதாரணமாக நீங்கள் ஹஜ்ஜி செய்பவர்கள் எடுத்துக்கொண்டே ஆனால் ஹஜ்ஜி செய்வதற்குண்டான கூலியாக அல்லாஹ் கொடுப்பது வலதத்துஹும், அன்று பிறந்த பாலகன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி அன்று பிறந்த பாலகனாக ஒரு ஹஜ்ஜுக்கு செல்கிறான். சென்று திரும்பக்கூடிய நேரத்தில் ஒரு குழந்தை எப்படி பிறந்தான், எப்படி பாவமறியாதவராக இருக்குமோ அப்படியாக அன்று பிறந்த பாலகனாக ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்புவதாக கூறும்போது, அப்படியான அவருக்கான அமல் என்ன இருக்க வேண்டும்? ஒரு பெரிய நன்மை கிடைக்கிறதானால் அமலும் பெரியதாக இருக்கணும் அல்லவா? ஆனால் அல்லாஹாலா அதிலே ஹஜ்ஜிலே அமல்கள் எல்லாம் அல்லாஹாலா சிறியதாக ஒரு லேசான வணக்கமாகத்தான் வைத்திருக்கிறான். ஆனால் அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மான் என்பது மிகவும் உயர்ந்ததாக, தான் நெருக்கத்தை பெற்றவராக ஆகிறார், அன்று பிறந்த பாலகங்களும் ஆகி என்பதாக வரலாற்றை பார்க்கிறோம். அப்படி ஆனால் அந்த ஹஜ்ஜிலே அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய அமல்கள் என்ன? அதன் மூலமாக அல்லாஹாலா இடத்துல என்ன எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு அமலுக்கு பின்னும் அல்லாஹாலா செய்யக்கூடியது நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்பதை உணர்த்தக்கூடியதாகத்தான் அல்லாஹாலா ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களுமே இருக்கும். நீங்கள் உதாரணமாக ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமலை எடுத்துக்கொண்டு முதலாவதாக ஹஜ்ஜுக்கு நியத் செய்தவர்கள் அடுத்தபடியாக செய்யக்கூடிய இஹ்ராமை கட்டுவார். இஹ்ராம் என்பது ஒரு லேசான ஆடையாக, தன்னை உலகிலே பிரித்து காட்ட முடியாத, உலகில ஒரு கம்பெனி வேலை பார்க்கிறோமானால் லேபருக்கு ஒரு ஆடை இருக்கும், சூப்பர்வைசருக்கு ஒரு ஆடை இருக்கும் என்பதாக அவர் வேலைக்கேற்ற ஆடையை வைத்து அவருடைய தரத்தை நாம் கண்டுபிடித்துக் கொள்வோம். ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் மிதந்தவராக இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருந்தவராக இருந்தாலும் சரி, அவர் இஹ்ராம் என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை நிற ஆடையை தான் அணிய வேண்டும். அவர் எதுவும் இல்லை, நான் உன்னிடத்திலே அடிமையாக வந்திருக்கிறேன் என்பதை உணர்த்தக்கூடிய ஆடையாக அல்லாஹ் தஆலா இஹ்ராம் என்ற ஆடையை வைத்திருக்கிறான். இதுதான் வலிபாசு தக்வா தாலிக கைர், அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய தக்வாவின் ஆடையாக அல்லாஹ் வைத்திருப்பது இந்த இஹ்ராமுடைய ஆடைதான். எனவே இஹ்ராம் என்ற ஆடையின் மூலமாக உலகிலே ஒன்றுமே இல்லாதவன், உலகிலே நீ தான் உயர்ந்தவன் என்பதை அடிமை தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆடையாக அது இருக்கிறது. இரண்டாவதாக ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் இரண்டாவது அமலாக செய்யக்கூடியது தல்பியா என்று சொல்லக்கூடிய வார்த்தை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பை என்பதாக சொல்லிக் கொண்டுதான் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு செல்வார். அப்படியானால் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால், நான் அடிபணிந்து விட்டேன், இதோ வந்துவிட்டேன் என்பதாக இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டேதான் ஹஜ்ஜுக்கு செல்வார். இந்த வார்த்தை யாருடையது? நான் இதோ வந்துவிட்டேன் என்பதாக சொல்லக்கூடிய வார்த்தை யாருடைய என்பதாக நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அடிமைதான் ஒரு முதலாளி அழைக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த கணம் நான் இதோ வரி என்பதாக எந்த வேலையில் இருந்தாலும் சரி அனைத்து முதறி தள்ளிவிட்டு செல்வார். இப்படியாகத்தான் அல்லாஹ் தஆலா நான் ஒன்றுமே இல்லாதவன், இதோ வந்துவிட்டேன் என்பதாக அடிமை தினத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாஹ் தஆலா இதை ஒரு அமலாக வைக்கிறான். மூன்றாவதாக தவாப் செய்வார். காபத்துல்லாஹ்வுக்கு அவர் தவாப் செய்வார். தவாப் என்பது அல்லாஹ் சொன்னான் நான் செய்கிறேன் என்பதாக அல்லாஹ் தன்னை பெருமையாக நினைத்துக் கொண்ட இடத்துல இருப்பான். நான் சொல்லுகிறேன் என்னை என் அடியான் சுற்றி கொண்டிருக்க என்பதாக எப்படி ஒரு பிள்ளை, ஒரு தாய் தன் பிள்ளை மீது பாசம் வைத்தது காரணமாக தன் அருகாமையிலேயே பிள்ளை இருக்கு என்பதாக விரும்புவார்கள். அப்படியாக அல்லாஹ் தஆலா தான் ஹஜ்ஜு செய்ய வாய்ப்பு கொடுத்தவர்கள் மீது அல்லாஹ் தஆலா நேசம் கொண்டவராக தன்னை அடியார்கள் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை விரும்பியதன் காரணமாக தன் தவாஃபை சுற்றுதலை அல்லாஹ் தஆலா ஒரு கடமையாக வைத்திருக்கிறான். அடுத்ததாக நான்காவதாக போய்ப்போமானால் மினாவிலே ஒரு இரவு தங்குவதை அல்லாஹ் தஆலா அமலாக வைக்கிறான். மினாவிலே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் மினாவிலே பிறை 8 சென்று மினாவிலே ஒரு இரவு தங்குவார்கள். அங்கே செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 1000 ரக்காத் தொழ வேண்டும் என்பதாகவோ இத்தனை தஸ்பீஹ்கள் செய்ய வேண்டும் குர்ஆன் ஓதுவதாக அல்லாஹ் தஆலா எதையுமே ஒரு அமலாக வைக்கவில்லை. மாறாக ஒரு இரவு நீங்கள் அங்கு தங்க வேண்டும், ஒரு இரவு அந்த இடத்துல தங்கினால் போதும், அது ஒரு அமலாக வைக்கிற காரணம் என்னவென்று சொன்னால் நான் சொன்னால் நீ செய்ய வேண்டும். நம்ம சிந்தனைக்கு தோன்றும் அல்லவா, இவ்வளவு லட்சங்கள் செலவழித்து செல்லக்கூட நாம் அங்கு சென்று ஏதாவது ஒரு அமல செய்ய வேண்டாமா?
2 தொழுவதை அமலாக வைப்போம், பிறருக்கு பணத்தை கொடுப்பதை அமலாக வைப்போம், தஸ்மீஹ் ஓதுவதை குர்ஆன் ஓதுவதை, ஆனால் ஒரு இரவு தங்குவதை இதுதான் அமலாக அல்லாஹ் வைக்கிறான். காரணம் என்னன்னு சொன்னால், நான் சொன்னால் நீ செய்ய வேண்டும், நீ அடிமை, நான் அரசன் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் போதிக்கிறான். அப்படியானால் அடிமை தினத்தை உணர்ந்து செல்லக்கூடிய ஒரு அமலாக அல்லாஹ் தஆலா இந்த மினாவில் தங்குவதை ஆக்குகிறான். அடுத்ததாக மினாவிலே இருந்து அவர் ஃபஜ்ர் தொழுது விட்டு அடுத்த கணம் பிறை 9 அன்று அவர் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அரஃபா மைதானத்துக்கு செல்வார்கள். அரஃபா மைதானத்துக்கு லொஹருக்கு முன்பதாக செல்லக்கூடியவர்கள் லொஹருக்கு முன்பதாக சென்று லொஹரையும் அசரையும் ஜம்மு கசராக இரண்டையும் சேர்த்து தொழுது விட்டு அவர் மக்ரிப் வரை அந்த அரஃபா மைதானத்தில் இருப்பார்கள். ஹஜ்ஜுக்கு சென்ற அனைவருமே அரஃபா மைதானத்துக்கு நிச்சயமாக செல்ல வேண்டும். ஹஜ்ஜுக்கு சென்ற அனைவரையும் ஒன்றாக பார்க்க வேண்டுமானால் நாம் அரஃபா மைதானத்தை பார்க்கலாம். சென்ற அனைத்து லட்சக்கணக்கான நபர்களும் அங்கு லொஹருக்கு வந்து லொஹரையும் அசரையும் ஜம்மு கசராக தொழுது விட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் அந்த இடத்துல இருப்பார்கள். அந்த 6 மணி நேரத்திற்கான அமல்கள் என்ன என்பதாக நீங்கள் பார்த்தீர்களானால், 6 மணி நேரத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய ஒரே அமல் துஆ யௌமுல் அரஃபா, துவாக்களிலேயே சிறந்தது அரஃபா நாளில் கேட்கப்படக்கூடிய துவா தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். எனவே அந்த 6 மணி நேரமாக ஹாஜிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அமல் துவாவா தான் வைத்திருக்க. எனவே 6 மணி நேரமும் அங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டிருப்பார். வெள்ளையன் கருப்பன் என்பதாக, நாடு முடிகளை மணந்து, பணக்காரன் செல்வன் ஏழை என்பதாக அனைத்தையும் மறந்தவராக, என்னிடத்தில் எவ்வளவுதான் பணங்கள் இருந்தாலும் பொருளாதாரம் இருந்தாலும் நீ நினைத்தால் தான் உன்னை அடைய முடியும் என்பதை உணர்ந்த வண்ணமாக நான் அடிமை உன்னத்தை கேட்டுக்கொள்வதாக அந்த இடத்துல 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் அல்லாஹத்திலே கையேந்து துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இந்த இடத்தில் இந்த காட்சி அல்லாஹ் பார்க்கக்கூடிய அல்லாஹ் தன்னை பெருமையாக நினைத்துக் கொண்டு தன்னைக்காக வேண்டி தன்னிடத்திலே கையேந்திக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தான் நாடியதை கொடுப்பான் என்பதாக வரலாறு பார்க்கப்படி. ஆனால் ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களையும் பார்த்து, ஆனால் அமல்கள் அனைத்தும் லேசானது, ஆனால் அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்பது சன்மான் என்பது அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்திருக்க காரணம் என்னன்னு சொன்னால், அந்த அனைத்து அமல்களுக்கு முன்பதாக ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது. அனைத்து அமல்களுக்கு முன்பதாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காரணத்தை வைத்திருக்கிறான். அந்த காரணங்களை உணர்ந்து நாம ஹஜ் செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலாவின் நெருக்கத்தை பெற்றவராக, அது நேசத்தை பெற்றவராக நிச்சயமாக நாம் மாற முடியும். மாறிய வரலாறு நாம் பார்க்கிறோம். எனவே ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் எல்லாம் லேசான அல்லாஹ் தஆலா அமலை வைத்து அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பெரும் சன்மானத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இது ஹஜ்ஜுக்கு செல்பவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு நியமத், ஒரு நன்மை. ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் தஆலா அது போன்ற ஒரு அமலை வைக்கிறான். சிறு சிறு லேசான அமல்கள் தான், ஆனால் அதனை செய்வது மூலமாக எப்படி ஹஜ்ஜுக்கு சென்று அவனை நன்மை பெறுகிறார்களோ அதே நன்மையை இங்கு இருக்கக்கூடிய நாம், ஹஜ்ஜு செய்ய வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நாமும் அந்த நன்மையை பெற முடியும். சில அமல்கள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். என்னவென்று சொன்னால், துல் ஹஜ் துவங்கியதில் இருந்து ஒருவர் குர்பானு கொடுக்க நினைத்தாரான அவருக்கான அமல் முதல் அமலாக அல்லாஹ் தஆலா ஆக்கக்கூடிய அமல் என்னவென்று சொன்னால், அவர் முடிநகங்களை வெட்டாமல் இருப்பதை அல்லாஹ் தஆலா ஒரு அமலாக வைக்கிறான். அதற்கு அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்கிறான். இஸ்லாம் ஒரு முகமுஸ்லிக்கும் அளவு உங்களுடைய ஆடை இருக்கக்கூடாது, உங்க முகபாவனை இருக்கக்கூடாது, உங்க அலங்காரம் இருக்கக்கூடாது என்பதாக சொல்லக்கூடிய இஸ்லாம், அதையெல்லாம் சரியாக செய்ய என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கக்கூடிய இஸ்லாம், அதே நேரத்தில் நீங்கள் துல் ஹஜ் பிறை துவங்கி விட்டது என்று சொன்னால், நீங்கள் குர்பானி கொடுப்பவராக இருந்தால் நகங்களை வெட்டுவதையும் முடியை வெட்டுவதையும் இஸ்லாம் தடை செய்து இது நன்மைக்குரிய காரியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்குகிறார். அப்படியானால் ஹஜ் செய்ய வாய்ப்பு கிடைக்காதவர்கள் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் துல் ஹஜ் பிறை துவங்கியதில் இருந்து நகமுடி வெட்டாமல் இருப்பது ஒரு நன்மை, ஒரு இபாதத்தாக ஆக்கி அல்லாஹ் தஆலா அதற்கு நன்மையை கொடுக்கிறான். இரண்டாவதாக அமல் என்னவென்று சொன்னால், அரஃபா நாளிலே நோன்பு வைப்பதையும் அல்லாஹ் தஆலா ஒரு பெரும் நசீபாக ஆக்கி அல்லாஹ் தஆலா அதற்கும் மிகப்பெரிய கூலியை கொடுக்கிறான். ஹஜ் செய்ய வாய்ப்பு கிடைக்காதவர்கள் மீது நோன்பு என்பது கடமை என்பதாக கூறலாம். நமக்கு ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஆனால் இந்த அரஃபா நாளில் அடையக்கூடிய நாம் அந்த நாளிலே நோன்பு நோக்க வேண்டும். நோன்புமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்னவென்று சொன்னால், மன் அன் சௌமி அரஃபா, எவர் அரஃபாவோட நாட்களிலே நோன்பு நோக்கிறாரோ யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா, அவர் முன் ஒரு ஆண்டு செய்த பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், பின் ஒரு ஆண்டு செய்யக்கூடிய பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை பார்க்கிறோம். அப்படியானால் அரஃபா நாளை அடையக்கூடிய நாம் வாய்ப்பு இருப்பவர்கள் கட்டாயமாக நோன்பு நோக்க வேண்டும்.
அடுத்தபடியாக நாம் செய்யக்கூடிய அமல் தான் முக்கியமான அவராக அல்லாஹால துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்தில வைக்கிறார். அதுதான் குர்பானை கொடுக்கக்கூடிய அமல். வாய்ப்பு இருப்பவர்கள், வசதி இருப்பவர்கள் கட்டாயமாக நாம் குர்பானை கொடுக்க வேண்டும். வசதி என்று சொன்னால் நம்ம இடத்திலே செல்வங்கள் நிறைய இருக்கு என்பதாக நாம் ஜக்காத்துடைய அளவை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. குர்பானுடைய கடமையினுடைய அளவு எவ்வளவு என்று சொன்னால் 612 கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய பணமோ பொருளோ உங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால், அன்றைய நாள் செலவு போக உங்களிடத்தில் அந்த பணம் இருந்தால், அப்படியானால் இன்றைய கணக்குப்படி பார்த்தோமானால் 1,80,000 ரூபாய் பெருநாள் செலவு போக உங்களிடத்தில் இருந்தால் உங்கள் மீது குர்பானி கடமையாகிறது. நான் என்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக வேண்டி ஒரு 2 பவுன் சேர்த்து வைத்திருக்கிறேன். என்னுடைய வாகனம் ஒரு கார் இருக்கும்போது இன்னொரு காரை வைத்திருக்கிறேன். எனக்கு 2 வீடுகள் இருக்கு என்பதாக சொல்லக்கூடியவர்களால் அனைவரும் மீது இந்த குர்பானை கடமையாக ஆகிறது. ஜக்காத் எடுத்துக்கொண்டால் அது நிசாப் ஒரு வருடம் முழுவதாக இருக்க வேண்டும். ஆனால் குர்பானியுடைய கடமையின் போது அந்த செலவு போக உங்களிடத்திலே 1,80,000 ரூபாய் பணமாக, அப்படி இல்லை 2 பவுன் நகையாக இருந்தாலும் கூட அவர் மீது கடமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்படி கடமையாக இருக்கிறது. அந்த கடமை இருந்தும் நாம் குர்பானை கொடுக்கவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள், மன் கான லஹு ஸாஅத்தன் ஃபலை யதுஹி ஃபலா யக்ரிபன் வஸல்லானா. எவர் மீது குர்பானி கடமையாக்கப்பட்ட அவர் குர்பானை கொடுக்கவில்லை, அவர் தொழுகைக்கு வர வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக போதிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் இப்படித்தான் கூறுவான், வஸல்லி ரப்பிக வன்ஹர். நீங்கள் தொழுது விட்டு அல்லாஹ்விற்காக குர்பானுக்கு என்பதாகத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே போதிக்கிறார். அப்படியானால் தொழுகைக்கு வரக்கூடிய நாம் நம் மீது குர்பானி கடமையா என்பதை சிந்தித்து பார்த்து விட்டு தான் வர வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் தொழுகைக்கு வர என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் மீது கடமையா என்பதை ஒரு வாய்ச்சி நாம் நமது செல்வங்களை வைத்து ஆராய்ச்சி செய்து பார்த்து நம் மீது கடமை என்று சொன்னால் நிச்சயமாக குர்பானி கொடுக்க வேண்டும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது கடமையான 63 ஆண்டு காலத்தை கணக்கிட்டு ஆண்டுக்கு ஒன்று என்பதாக 63 ஒட்டகத்தை குர்பானை கொடுத்தார் என்பதாக வரலாற்றை பார்க்கிறோம். குர்பானை கொடுக்கக்கூடிய நேரத்தில் சஹாபிகள் கேட்டார்கள், மஹாதிகள் அதாஹியா, இது என்ன என்பதாக ஹக்கீக்கு ஸல்லல்லாஹு அலைஹி கூறிய வார்த்தை சுன்னத் அபீகி இப்ராஹிம் நபியுடைய சுன்னத் என்பதாக கூறும்போது சஹாபி கேட்டார்கள், ஆலு ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், குர்பானை கொடுப்பது மூலமாக என்ன கிடைக்கும் என்பதாக கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி கூறிய வார்த்தை பிகுல்லி ஸஆரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்பதாக கூறினார்கள். அது மட்டுமல்ல, அத்தோடு சேர்த்து இன்னொரு ஹதீஸையும் கூறினார்கள், வைன்ன தமா யகும் மினல்லாஹி மகானின் கபல யகபில் அவ்லி ஃபைதூப் பிஹா நஃப்ஸன். ஒரு குர்பானை கொடுக்கக்கூடிய நேரத்தில் குர்பானை அறுக்கிறார். அந்த இரத்தம் பூமியை படுவதற்கு முன் உங்களுடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்க முடியுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நம் மீது குர்பானி கடமையா என்பதை நாம் ஒரு வாட்டி சிந்தித்து பார்த்து, குர்பானி கடமை என்று சொன்னால் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு ஏற்றால் போல் காரியங்களை செய்து விட வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த காரியங்களை செய்து அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அன்பானவர்களே, துல்ஹஜ் மாதம் செய்யும் அனைத்து அமல்களுமே அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானமாக இருக்கிறது. ஆனால் அந்த அமல்கள் அனைத்துமே ஒரு லேசான அமலாக வைத்திருக்கிறார். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கும் சரி, செய்யாதவர்களுக்கும் சரி, சென்றவர்கள் இஹ்ராம் கட்டுவதும் தல்பியா சொல்வதும் தவாப் செய்வதும் ஒரு இடத்தில் தங்குவதும் ஒரு இடத்தில் துஆ என்பதாக அனைத்துமே லேசான அமல் தான். ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய கூலி என்பது மகத்தானதாக வைத்திருக்க. அப்படியாக ஹஜ் செய்ய வாய்ப்பை கிடைக்காமல் இருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய நாம் இந்த மாதத்தை அடைந்த நாமும் செய்யக்கூடிய அமல்களும் லேசானதுதான். நகமுடி வெட்டாமல் இருப்பது என்பதும் அரஃபா நாளில் நோன்பு வைப்பது என்பதும் குர்பானி கொடுப்பது அனைத்தும் லேசான அமல் தான். ஆனால் அல்லாஹ் அதற்கு அதற்கு கொடுக்கக்கூடிய கூலி என்பதை மிகவும் பெரிதாக வைத்திருக்க. எனவே இந்த மாதத்தை அடைந்த நாம் அந்த அமல்களை சரியாக செய்து அல்லாஹ் நேசத்தை பெறுவோமாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அவருடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி வைப்பானாக. உலக மக்கள் யாவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி